தங்கம், தூங்குறீங்களா? நிம்மதியா தூங்குறீங்களா? இப்பந்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துக்க முடியும். கொஞ்சம் வளர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்க தலை மேல ஒண்ணு ஒண்ணா இறக்கிட்டே இருப்பாங்க. ஹம், கடைசி காலத்துல என்னென்னலாம் பண்றீங்க? என்ன பத்தி உனக்கு இப்ப எதுக்கா? அவன் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட புலம்பிக்கிட்டு கிடக்கீங்க. உன் முன்னாடி தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசினா என்னவா? மூச்சு கொடுத்து பேச மாட்டீங்க. ரொம்ப தான். ஆமா, இங்க பாரு பத்தி, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அந்த மனுஷன் பேருக்கு மதிய நானும் பேச்சு எதிர்க்கணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த மனுஷன் தான் முக்கியம்னு பின்னாடியே வந்தேன். இன்னைக்கு அதே மாதிரி இந்த வீட்டுல இன்னொரு காரியமா நடக்கிறத பார்க்கும்போது மனசு கேட்க மாட்டேங்குது. மனசு ஏதோ ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. என்ன மாதிரி எங்க என் அண்ணன் தம்பிங்களை யாரையுமே பார்க்க முடியாம மொத்தமா இங்க ஒதுக்கி கிடக்கனே, அதே மாதிரி இந்த குடும்பமும் பிரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே கிடக்கு. இப்பெல்லாம் பேசாத பாட்டி. நீ தானே எங்களுக்கு தைரியம் சொல்லணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது, நீ தானே புத்தி சொல்லணும். நீயே இப்படி பேசினா எப்படி பாட்டி? ஏன் நாங்க உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதெல்லாம் நடந்து போமா என்ன? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல பாட்டி. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? நாங்க என்னைக்காச்சும் உங்களை கஷ்டப்படுத்துறோமா? கஷ்டம்லாம் படுத்த மாட்டோம் பாட்டி. நீ ஏன் பாட்டி இப்பெல்லாம் யோசிக்கிற? அடிப்பாடி கிருக்காரி, எனக்கு நல்லா தெரியுது உனக்கு உடம்புக்கு ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீ ரகு கிட்ட சொன்னியா? இல்லன்னா நான் வேணா கூட்டிட்டு வரவா? தூங்கிட்டு இருக்கானோ, இன்னும் எந்திக்கலையோ? அவனுக்கு என்ன தூக்கம்? வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியதானே செய்யும். இவ்வளவு நேரம் தூங்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவன் கிளம்பிட்டான்னு கேட்கும் போது இல்லன்னு சொன்னா அப்புறம் அவளுக்கு கோவம் வரும். பாத்துக்கிட்டே இரு. இதுக்கு ஒரு சண்டை. எல்லாத்துக்கும் காரணம் உன் பேரனா? நீதான் செல்ல கொடுத்து கெடுத்து வச்சிருக்க உன் பேரனை. அடிப்பாடி எதையாட்டம் பேசிக்கிட்டு. அவனுக்கு ஆஸ்பத்திரியில 1008 வேலை கிடக்கும். அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டாமா? ரொம்ப தான் பேரனுக்கு செல்லும். எல்லாருமே சேர்ந்து என் பேரனெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க. பேரன் சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்தேன். இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து அவனை நோவடிச்சுட்டு போறீங்க. ஆளாளுக்கு ஒரு கரைக்கு. வந்தவளும் தூக்கி எரிஞ்சிட்டு போன மாதிரி போயிட்டா. கூட இருக்கிறவளும் அப்படியே எப்படியோ போய் தொலை அப்படின்ற மாதிரி போயிட்டா. என் பேரன் யாருக்காண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கா? சொல்லுபடி. பாட்டி அழுகாத பாட்டி. என்ன பாட்டி நீ தானே தைரியம் சொல்லணும் எங்களுக்கு. உன் பேரனை அப்படியே எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்கோம்னு நினைச்சிட்ட நீ. உன் பேரன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் விட்டுற மாட்டோம். அவனை இன்னும் டார்ச்சர் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு. ப்ளீஸ் 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 என் செல்ல பாட்டில அழுதா ரொம்ப அழகா இருக்கியா? அதான் ப்ளீஸ் 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 அழுகாத பாட்டி. அடிப்பாடி கண்ணு ஏதோ வேர்த்து ஊத்திக்கிட்டு கிடக்கு. வேர்த்து ஊத்துதே. இந்த கிண்டலுக்கு மட்டும் உனக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. சரி, உனக்கு என்ன கலர் புடவை வேணும் சொல்லு. என் கல்யாணத்துக்கும் சரி, ரகு கல்யாணத்துக்கும் சரி, அதுக்கப்புறமா நிறைய ஃபங்க்ஷன் வந்துட்டு எல்லா கல்யாணத்துக்கும் புடவை எடுக்கிற. ஆனா அந்த புடவை என்னதான் பண்றன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா நீ வெள்ளை புடவை தான் கட்டுற. இங்க பாரு பாட்டி, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ கலர் சேலை உடுத்துதான் ஆகணும். இருக்கிறத கட்டுறக்கே இங்க நேரம் இல்லையா? இதுல இன்னொரு புடவை வேறவா? நான் என்ன கட்டிக்கிட்டு ஆடவா போறேன் ஆட்டக்காரி மாதிரி? எனக்கு எதெல்லாம் தேவையில்லை. நீ ஏதோ கூப்பிடுறீங்களேன்னு சொல்லிட்டு தான் வரேன். அதுவும் இல்லாம பிள்ளைய கூட்டிட்டு வரல, ஒத்தையில எங்க போய் கிடப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் வரேன். ஆமா சரி விடு, எல்லாம் சரியாயிரும். அதுக்குன்னே எப்பவுமே இப்படியே இருக்க முடியும்? சிரிச்சு கொண்டா இருந்தாதான் நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். நீ உங்களை மூஞ்சி திக்க வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு. ரேஷ்மா, ஹலோ டார்லிங், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்பமா வந்த? நேத்து நைட் என்ன பாக்கல? ரேஷ்மா கூட்டிட்டு வந்து இட்டுட்டு போனீங்களே, இங்கதான் இருந்தேன். சாரிமா, கவனிக்கல. சாரி எல்லாம் எடுக்க போனோம்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு சொன்னா ரேஷ்மா. யாருமே கிளம்பலையா? கிளம்பிதானே உட்காந்துட்டு இருக்கோம். ரேஷ்மா அப்படி கேளுங்க. உங்க ஆள் எங்கன்னு தெரியணும், அதை டைரக்டா கேளுங்களேன். சேச்சா, அப்படிலாம் இல்லம்மா. நீங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க. அத்தையும் மாமாவும் காணும், அதுக்கப்புறம் ரகுவும் அணுவும் காணும். எல்லாரும் தான் மிஸ்ஸிங்கா இருக்கீங்களே. அதை விட முக்கியமான ஆளு, அவருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல. என்னோட கொட்டி தங்க ரோஷன், அவர் இங்க. ஓ அவங்களாமா? அவங்கெல்லாம் அணு வீட்டுக்கு போயிருக்காங்க. அணு வீட்டுக்கா? ஏமா? நேத்து நைட்டு பத்திரிக்கை வந்துச்சு. அதான் மாமா இன்னைக்கு காலையில எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலான்னு. மாமா எப்பவுமே எங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொடுப்பாரு. அவர் தங்கச்சிக்கு தான். அதனால அங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க கொடுத்துட்டு அப்படியே அணு வீட்டுல எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓ சரி சரி சரி, அதனால எல்லாருமே போயிருக்காங்களோ? அணு ஆல்ரெடி அங்கதான் இருக்காங்க. மாமா அத்தை ரோஷன் 3 பேரும் போயிருக்காங்க. அப்படியா? பட்டி டார்லிங், என்னாச்சு ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன டார்லிங், உடம்புக்கு எதுனா முடியலன்னா சொல்லுங்க. நல்லாதான் இருக்கேன். என்னாச்சு? எதனா பிரச்சனையா? ஒரு மாதிரி இருக்கீங்க. நல்லாதான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லையே, மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. டார்லிங் கூப்பிட்டதுக்கு சிரிப்போட கலந்த ஒரு வெப்பம் வரும், அது காணுமே. என்னாச்சு டார்லிங்? பிரியா, தலை வலிச்சா மாதிரி இருக்கு. துணி எடுக்க போறமா இல்லையா? ரேஷ்மா கூப்பிட்டு கேளு, இல்லன்னா நான் போய் படுக்க வச்சு செய்வேன். ஏதாச்சும்
ஓவரா பேசிட்டணும். உன்கிட்ட தான் சொல்றேன் பிரியா, ரேஸ்மாவை கூப்பிடு, போமா வேண்டாமா, இல்ல நான் போயிட்டு படுக்க வச்சு செய்வேன். இந்த ஒரு நிமிஷம் பாட்டி, பாட்டிக்கு கொஞ்சம் தலைவலி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் அவங்களுக்கு தலைவலிக்கும் போது பேசிக்கிட்டே இருந்தா பிடிக்காது, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க. ரேஷ்மா, ரேஷ்மா, இதோ ஒரு நிமிஷம், ஷாம் வந்திருக்காரு, சீக்கிரம் போகுமா. ஓ வந்துட்டாரா, அதோ ஒரு 5 நிமிஷம். இப்ப தானே ஒரு நிமிஷம்னு சொன்னேன், இருடி வர, சீக்கிரமா. பாட்டி என்கிட்ட பேச மாட்டீங்களா பாட்டி? என் மேல அப்படி என்ன கோவம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அடிக்கடிக்கு பேராண்டி பேராண்டின்னு சொல்லி உரிமையா தானே கூப்பிடுவீங்க. இப்போ நான் உங்க மேல உரிமை எடுத்து பேசுறது தப்பா பாட்டி? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அத சொன்னனே, உங்களுக்கு தலைவலிதான், அதனாலதான். கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கீங்களா? அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. நான் இத கூட புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு குழந்தை இல்ல, சரிங்களா? எனக்கு புரியும். என்ன புரியும்? இல்ல என்ன புரியும்னு கேக்கேன். என்னல புரியும் உனக்கு? என்னல புரியும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சுக்க புரியும்? எல்லாம் புரியும்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்கா, புரிஞ்சுதான் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு கிடக்கியால நீ. பாட்டி நான் என்ன பண்ணேன்? ஏன் இவ்ளோ ஆஷா என்கிட்ட பேசுறீங்க? உன்கிட்ட பேசவே கூடாது நம்மள இருந்தேன், ஆனா நல்ல மாதிரி வந்து இப்படி பண்ற பத்தியா நீ? அவளுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் உன்கிட்ட இப்படி பொறுமையா உட்காந்து பேசிக்கிட்டு கிடக்கேன். இல்ல தெரியாம தான் கேட்கேன், இப்படி அவளை பிரிச்சு கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிய, இதுல எந்த விதத்துலயாச்சும் உனக்கு நியாயம் படுதா? சொல்லல, பெத்த உறவு மொத்தத்தையும் முடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு பிரிச்சு கூட்டிட்டு போறிய, இதுல எதுலயாச்சும் உனக்கு நியாயம் எதனா ஒண்ணு படுதா? பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இருங்க பாட்டி பேசட்டும். அவங்க மனசுல என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்ன பத்தி பேசட்டும். பேசுங்க பாட்டி பேசுங்க. என்னல பேசணும், இல்ல என்ன பேசணும்? அவங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்றேன். என்னமல புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டை பத்தி? அக்கா தம்பிமா என்ன உறவா இருந்தாங்க, இப்போ மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமா இப்படி வச்சுட்டலா மொத்தமா செஞ்சு. ஆனா நான் வாய கலராத குற்றுப்பா, நான் எதுவுமே பேசல, வேண்டாம். ஏற்கனவே சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லிக்கிட்டு. நீங்க நினைக்கிறீங்களா பாட்டி ரேஷ்மாவை நான் தான் பிரிச்சு கூட்டிட்டு போனேன்னு சொல்லி? நீங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே பாட்டி நான் பண்ண நினைக்கிறது. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி இந்த வீட்லயே வீடோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு வகையில சுயநல தானே பாட்டி. உங்க சுயநலத்துக்காண்டி என்ன இந்த வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு தானே அர்த்தம். அவளுக்கு விருப்பமா இருக்கு, எனக்கு இங்க வந்து இருக்க விருப்பம் இல்ல, அதனால நான் இங்க இல்ல. அவளுக்கு என் கூட வந்து இருக்க விருப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என் கூட வரா. இதுல எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் ஏன் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒத்துக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சா எல்லா பொண்ணுங்களும் புருஷன் வீட்டை தேடி புருஷன் கைய பிடிச்சிக்கிட்டு புருஷனோட போறதுதான் சரி, அதுதான் காலங்காலமா பண்ணிக்கிட்டோம் இருக்கோம், அதை ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லலாம்ல. அதுக்காண்டி மொத்த சொத்தையும் கொடுத்தது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்சா மாதிரி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க பாரு, அது தப்பு உனக்கு தெரியலையா? சொல்லு. என் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் பாட்டி, ஒரு நாள் உங்க வீட்டு பொண்ணுகிட்ட நான் இந்த மாதிரி சொன்னதே இல்ல. அது அவளோட முடிவு, அதுல நான் தலையிடல, அவ்வளவுதான். அதுல நான் தலையிடாம இருக்கனே தவிர நான் சொல்லிதான் அந்த விஷயத்தெல்லாம் பண்றான்னு இல்ல பாட்டி. இன்னொரு விஷயமும் சொல்றேன், என் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் பாட்டி, என் உலகமே என் அம்மா தான். நீங்க என் தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட அந்த நிமிஷமும் சொல்லுவேன் என் உலகமே என் அம்மா மட்டும்தான் சொல்லி. அந்த அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உன் தம்பி கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வராத, உன் குடும்பம் ஒட்டும் வேணாம் உறவும் வேண்டாம்னு சொல்லி நான் ஒரு நாளும் நினைச்சது இல்ல. நிறைய விஷயத்துல ரகுக்கும் உங்க பேரனுக்கும் எனக்கும் நிறைய விஷயத்துல சண்டை வந்திருக்குதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நிமிஷம் இங்க வந்து பேசுறேன்னா அதுக்கு காரணமோ ரேஷ்மா தான், சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைச்சுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குன்னா இது வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ரேஷ்மா ஹாப்பியா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நானும் பொறுமையா இருக்க பாட்டி. எல்லாரும் ஒரு இழிச்சவாயம் கிடைச்சிட்டான்றதுக்காண்டி அவன் மண்டையில எல்லாத்தையும் திணிக்கணும்னு நினைக்காதீங்க பாட்டி. அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு போட்டது ஏம்ல திருப்பி கொடுத்தா? அது உனக்கு தானே போட்டிருக்கு, எந்த உரிமையில திருப்பி கொடுத்தா? அவ்வளவு நடந்தோம், ராத்திரி தூக்கிட்டு வந்து நிக்கிய, அப்பமும் என் பேராண்டி சொல்ல தானே செஞ்சான். உன் ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு சொன்னா மட்டும் அந்த நாகையை தூக்கி விசிலரிச்சுட்டு போ, இல்லன்னா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்பமும் நீ எடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு மறுநாள் காலையில அவளை உசுப்பேத்தி அவ கையில குடுக்க வச்சிருக்கிய. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். போதும் பாட்டி நிறுத்துங்க. எடுத்துட்டு வர சொன்னதே உங்க பேத்தி தான். விளையாடிக்கிட்டு இருக்கியோ, அவகிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு? அவகிட்ட கேளுங்க பாட்டி, நீங்க யாருமே அவகிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. அவ என்கிட்ட ஓபன் அப் பண்ற அளவுக்கு கூட உங்க வீட்டுல யாருக்கிட்டயுமே ஓபன் அப் பண்ண மாட்டேங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா பாட்டி? அவளுக்கு அது வந்து பாட்டி, ஏன் பாட்டி தேவையில்லாம பேசிக்கிட்டு, முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. நம்ம துணி எடுக்க போறோம் கல்யாணத்துக்கு, அங்க சந்தோஷமா போனோம், இப்படியா சண்டை போட்டுட்டு போறது? பிரியா, ரேஷ்மா போலாமா? போலாம். சரி, போலாம். கார் தானே எடுத்துட்டு இருந்திருக்கீங்க? ஆமா ரேஷ்மா, கார் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், போலாமா? போலாம். ரகு வரலையா? ரகு வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னாங்க, ரகுவை கூப்பிடுங்க. அவன் வரமாட்டான், நம்ம கிளம்பலாம். பிரியா கிளம்பலாம், பாட்டி கிளம்பலாம், வாங்க போலாம். என்னாச்சு?
கிளம்பலான்னு சொன்னேன். காரை ஸ்டார்ட் பண்றீங்களா? ட்ரெஸ் எடுக்க நேரமாச்சு. வாங்க போலாம். நீங்க 2 பேரும் ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க? வாங்க போலாம். ரகு உன்கிட்ட சொன்னானோ வரமாட்டேன்னு சொல்லி. பாட்டி போலான்னு சொன்னேன். என் பேரனை கூப்பிட்டுட்டு வரையிரு. இது என்னுடைய கல்யாணம். எனக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். யாரை கூப்பிடணும் யாரை வேண்டாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க வரீங்களா இல்லையா? ரேஸ்மா ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு அளவுக்கு தான் செலவு பண்ண போறது நான் பாட்டி. அவனை கூப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. நானே பாத்துக்கிறேன். அப்பதான் நானும் வரல. பாட்டி 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 அப்படி இல்ல பாட்டி. காலையில போயிட்டு கூப்பிட்டோம். அவன் தான் சொன்னா தூங்கிட்டு இருக்கான்ல. சரி எழுப்புனா எந்திக்கல. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே இருக்கான். அனுவை எங்க கூட்டிட்டு வரணும்ல. அதனாலதான் சொல்றாளா இருக்கும். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? வாங்க. இதுதான் உண்மையா இல்ல ஏமாத்தி கூட்டிட்டு போனோம்னு நினைக்கீங்களா? ஆமா, இவங்க மைசூர் மகாராணி இவங்களுக்கு அடைச்சிட்டு போயிட்டு இவங்க பொருசங்கிட்ட நாங்க 1 கோடி 2 கோடி எங்களுக்கு வேணும்னு இவங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போறோம். ஆனா வருவியா பாட்டி? தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீ குழந்தை கூட்டிட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு வந்துடுறேன் பாட்டி. அவன் கிட்ட சொன்னியா அனுவ கூட்டிட்டு வான்னு சொல்லி? ஆமா சொல்லிருக்கு. சொன்னியா இல்லையா? சொல்லிருக்கு. ரேஸ்மா அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் அறுத்து விட முடியாது இந்த உறவெல்லாம். என்ன தொப்புள் கொடி உறவு அவ்வளவு சீக்கிரத்துல அறுத்து தூக்கி தூர எரிஞ்சிடலாம் நினைக்காத. 1000 பிரச்சனை இருக்கலாம். இன்னைக்கு வேணா எவனோ ஒருத்த முக்கியமா தெரியும் உனக்கு. அவன் கூட இருந்தவன் கொஞ்சமாச்சும் அவனை நினைச்சு பாரு. ரொம்ப ஆடாத திமிருல. சி என்ன பிள்ளையோ ரேஸ்மா நீலா. உனக்காண்டி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவு பண்ணிருக்கான் அவன். ஆனா அந்த பையனை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்க பத்தியா நீ? எங்க கொண்டு போய் முடிய போதும் தெரியல. பாட்டி பாட்டி நான் தான் சொல்றேன்ல, கூப்பிட்டோன்னு எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. நீ போ. சரி போயிட்டு வந்து முறைச்சுக்கலாம், நேரம் இருக்கு. இப்பயே முறைக்க வேண்டாம், போ போ பாட்டி. ஆமா கடவுளே, என் புருஷனை கல்யாணம் பண்ண கூட நான் இவ்வளவு கஷ்டப்படலையே. வீட்டுல ஒரு 4 அடி மிதி தான் வாங்கினேன். இவ கல்யாணத்தை நடத்துறதுக்குள்ள ஐயோ உயிர் போயிட்டு உயிர் ஓடும் போலயே. ரேஷ்மா ரேஷ்மா என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியோ? ரகுவை ஏன் கூப்பிடல நீ? அவனை ஏன் வேண்டாம்னு சொல்ற? எல்லா விஷயத்துக்கும் அவனை தானே கூட்டிட்டு போவோம். புதுசா இருக்கு ரேஷ்மா நீ பண்றதெல்லாம். ராம்குமார கார் எடுத்துட்டு வர சொல்லியிருக்க, நம்ம மட்டும் போவோங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இங்க பாரு ரேஷ்மா, உனக்கு நல்லா தெரியும் ரகு இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பான். அவன் இதெல்லாம் தாங்கிக்க மாட்டான். நம்ம எவ்வளவு திட்டினாலும் வாங்கிப்பானே தவிர இந்த மாதிரி அவனை அவாய்ட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். தெரிஞ்சே கஷ்டப்படுத்தாத, பாவம் அவன். நம்மளுக்காண்டி எவ்வளவோ பண்ணிருக்கான். நம்மளுக்காண்டின்றதை விட உனக்காண்டி அவன் எவ்வளவோ இறங்கி பண்ணிருக்கா ரேஷ்மா. தெரிஞ்சு கஷ்டப்படுத்தாத, பாவம். இப்படி பண்ணாத ரேஷ்மா அவனை. இங்க பாரு ரேஷ்மா, நீ ரொம்ப பண்ற பத்துக்கோ. அவன் பண்றது தப்புதான். கோவத்துல என்னென்னமோ பேசிடுறான், எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த கோபத்துல கூட ஒரு பாசத்துல தாண்டி அவன் அப்படி பண்றான். லூசுத்தனமா எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, மரியாதையே போ. ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒரு வார்த்தைக்காண்டியும் சொல்லிட்டு வா. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. அவன் கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனாலதான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ சொல்லாம போனேன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஃபீல் பண்ணுவா ரேஷ்மா அவன். வேண்டாம். நீ நினைக்கிறியா என் தம்பி என்ன தெரிஞ்சே கஷ்டப்படுத்துவேன்னு? தயவு செஞ்சு நான் அழுது டிராமா பண்றதெல்லாம் நிறுத்திட்டு சொல்லிட்டேன். மரியாதையா போய் கூப்பிடு. நீ அழுதானா நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நீ கூப்பிடலன்னா நானே இங்க இருந்து வர மாட்டேன் பாத்துக்கோ. நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? அந்த கோவத்துல பாசம் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லாமே வந்து என் கூட நிக்கிற வேண்டியவன் ஏன் தம்பி. இது வரைக்கும் அவன் எனக்கு பண்ணதெல்லாம் போதும். பினான்சியலா ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கான் எல்லா விஷயத்துலயும். இப்ப கூட என்ன தெரியுமா நடக்கும்? கூட வருவான், வந்து எல்லாம் எடுத்து தருவான். காசு முதல் கொண்டு அவன் தான் கொடுத்துட்டு வருவான். அவன் தலையில மேலும் மேலும் நான் சுமைய ஏத்த எனக்கு விருப்பம் இல்லை. வேண்டாம், அவன் எனக்காண்டி எதுவுமே பண்ண வேண்டாம். போதும், அவன் பண்ண வரைக்கும் எனக்கு எல்லாமே போதும். அவன் வாழ்க்கை அவன் வாழட்டும். எனக்காண்டி அவன் எதுவுமே பண்ண வேண்டாம். என்னை பத்தி அவன் யோசிக்கவே வேண்டாம். நீ வா, நான் போறேன். ரேஷ்மா விளையாடாத ரேஷ்மா, ஒரு அளவுக்கு தான் எல்லா பொறுமையும் சொல்லிட்டேன். நீ இப்படி அவனை அவாய்ட் பண்றது அவனுக்கு, நீ அவனை பேசாம கொன்னுடலாண்டி. அப்படி அவாய்ட் பண்றன்ற பேர்ல அவனை தினம் கொன்னுகிட்டு இருக்கேன். யாரோ 2 பேர் பேசினதுக்காண்டி உன் தம்பி எப்படி விட்டு கொடுத்துருக்கு உனக்கு தோணுது? உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படியெல்லாம் விட முடியாது. ஆமா, இன்னைக்கு அவன் செலவு பண்றத கூட பினான்சியலா அவன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சரி பண்ணிடுவான். ஆனா நீ இப்படி இன்னைக்கு பண்ற பாரு, இது அவனால சரியா பண்ணவே முடியாது. அவனால ஏத்துக்க கூட முடியாது. நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க வர வர. ஆனோட அம்மா அவங்க என்ன, அவங்க சொன்ன என்ன இப்போ? அவங்க சொன்ன என்ன? அவனோட அக்கா கண்டியா அவன் பண்றான். அவங்க இது லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதாண்டி நீ பைத்தியக்காரி மாதிரி அவன் வாழ்க்கைய அவன் எனக்காண்டி எது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. வேண்டாம், இதனால பெரிய பிரச்சனையாகும். போ, போய் கூப்பிட்டு வா. நான் கூப்பிட மாட்டேன், நான் போறேன். நீ வரதும் வராம இருக்கிறதும் உன் விருப்பம். ரேஷ்மா ரேஷ்மா தலை எழுத்து. இவளை என்ன சொல்லி திருத்துறதுன்னே தெரியல. சே
கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லிட்டேன். ஆமா, இன்னும் இருக்கிறதே 3 நாள் தான். அதனால 2 நாளைக்கு முன்னாடி வந்துடணும். இன்னைக்கு சாயந்திரமே வந்தாலும் சரிதான், இல்ல நீ இப்பவுமே எங்க கூட வந்தாலும் சரிதான். என்ன சொல்றீங்க? வந்துடுறேனே, இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டு கல்யாணம், நீங்க அழைச்சுதானே வரணுமா என்ன? நேத்தே ரகு தம்பி இங்க வரும்போது சொல்லிச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, பத்திரிக்கை வைக்க வருவீங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பறக்க பறக்க ஓடி வந்து எங்க வந்து வாசல் நிப்பீங்களோன்னு சொல்லிட்டு கரெக்டா நாங்க வரோம், நீங்க வரவும் சரியா இருக்கு. அனு, மாமா, வீட்டுல கல்யாண வேலை 1008 இருக்கு. நீ பாட்டு இங்க வந்து உன் அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கா சொகுசா? எல்லாத்தையும் நீ தானே இழுத்து போட்டு செய்யணும். என்ன இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி இருந்துச்சு. அதான் அங்க அவரும் ஹாஸ்பிட்டல் வேலையா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் சரி இங்க வந்து அம்மா கூட்டிட்டு போயிருவாங்களேன்னு சொல்லிட்டு. ராஜாயினி இருக்காளா? அவ கூட்டிட்டு போப்பா. அம்மாவை எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா? அங்கே இங்கே அலைச்சல் தானே தேவையில்லாம. கார் வேணும்னா ஏற்பாடு பண்ணிருக்கு பாரு, டிரைவர் போட்டிருப்பேன் ஒருத்தனை வர சொல்லி. அப்படி நீ அத்தையும் போயிட்டு வர வேண்டியதானே? அதுக்கு நீ இவ்வளவு தூரமா வந்து இங்க கிடக்கணும்? கல்யாண வேலை கிடக்கு, நீ பாட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க போல. என்ன ராஜாயினி? ஆவா, என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்னு கவனிக்கலையோ? இல்லங்க, ஆமான்னு சொன்னேன். அது சரி சரி. நானே பக்கத்துலதான் சீனிவாசனும் ஏழுமலையும் இருக்கான். அப்படியே போய் பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர்ல தான் அவன் பேர் என்ன, ஐயோ முருகேசன், அவனுக்கும் அப்படி பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? இன்னும் ஒரு நாள் அதுக்குன்னு எனக்குலாம் வர முடியாது. நீ என்ன பண்ணு, கொஞ்சம் பத்திரிக்கை கொடுத்துட்டு போறேன். இந்த பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லாம் இருப்பாங்களே, அந்த ஹைட்டா இருக்க பிள்ளை அவங்க எல்லாம் வருவாங்களே, அவங்களுக்கு எல்லாம் அண்ணோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துரு. முத்துமாரியோட அம்மாவுக்கு வேணா நம்ம ரிட்டர்ன் நான் வந்து அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். சரியா? என்னாச்சு, இதெல்லாம் பண்ணுதானே? இல்ல. சரிம்மா, போயிட்டு வரேன். அனு, போயிட்டு வரேன். என்ன மாமா வந்த உடனே போறீங்க? இருங்க, காஃபி எதனா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, இங்க ஃப்ரெண்டு வீடு இருக்கு. நான் போயிட்டு அங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரை போகணும். நான் போயிட்டு வரதுக்குள்ள இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ அம்மாவும் அத்தையும் சேர்ந்து பத்திரிக்கை கொடுத்துருங்க. முத்துமாரி வீட்டுக்கு வேணா நாங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டு கொடுத்துட்டு வந்துடும். அந்த அம்மா இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்களே, அதனால சொல்றேன். ஐயோ அண்ணி, அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க தான். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சு நடந்துப்பாங்க. சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க. 2 பேரும் வந்துதான் கொடுக்கணும்னு என்ன இருக்கு? அதை இவங்களுக்கு தெரியும்ல. அன்னிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், பிரச்சனை இல்ல. அப்படியா? சரி, ரொம்ப நல்லது. அப்ப நான் போயிட்டு இருக்கிற வேலையில முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன தாச்சாயினி? என்னாச்சு, உடம்புக்கு எதனா பண்ணுதா? இல்ல, நல்லாதான் இருக்கேன். அவங்க கூட போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு வந்துரு. முத்துமாரி வீட்லயும் கொடுத்துட்டு வந்துரு. சரியா? வந்து நான் அப்படியே கூட்டிட்டு போறேன். சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மானு, போயிட்டு வரேன். சரிங்கண்ணே, பாத்து போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் கொடுத்துரு, மறந்துடாது என்ன? இருங்க சம்மந்தி, சாறு எடுத்துட்டு வரேன். இந்த ஒரு நிமிஷம். அத்தை டீ வேணுமா, காஃபி வேணுமா? அத்தை எதுவும் வேண்டாம். என்னாச்சு அத்தை, உடம்புக்கு எதனா முடியலையா? உடம்புக்கு முடியலன்னா வாங்க அத்தை, கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. பத்திரிக்கை கூட அம்மாவும் நானும் அப்புறமா போய் கொடுத்துக்கிறோம், பிரச்சனை இல்ல. இல்லன்னா அத்தை அம்மாவை கூட கொடுத்துப்பாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. ஏறுங்க, சேர் எடுத்துட்டு வரேன். தேவையில்ல. என்னாச்சு அத்தை, ஒரு மாதிரி பேசுறீங்க? என் மேல ஏதாச்சும் கோவமா? நேத்து நீங்க அவ்வளவு சொல்லியும் நான் வீட்டுல இல்லாததுனால என் மேல கோச்சுக்கிட்டீங்களா? அது வந்து சின்னதா ரகு கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு சண்டை, அதனாலதான் அப்படி பண்ணேன். வந்துருவாத்த கல்யாணத்துக்கு. நீங்க அதை நினைச்சு என்கிட்ட இப்படி பேசாம இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. எதனா பிரச்சனைனா சொல்லுங்க அத்தை, சொன்னாதானே தெரியும் என்னன்னு. யானோ தெரியாம தான் கேக்குறேன். அந்த வீட்டுல அவ்வளவு வசதி இருக்கே, அந்த வசதியெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க வந்து இருக்க? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அத்தை அதான் சொன்னனே, சின்னதா ஒரு மனஸ்தாபம் அவருக்கு எனக்கும். ஸ்கேனிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டாரு. அதை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது உன் குழந்தைய நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் நான் வந்தேன். அது சும்மாதான், அது அப்பவே சரியா போயிட்டு. நேத்து கூட வந்து நல்லா தான் பேசிட்டு போனாரு. அது நினைச்சுதான் நீங்க எதுவும் எனக்கு அது வந்து பொய் சொல்லாதம்மா மாத்தி மாத்தி. அது மட்டும் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க இருந்தா எப்படி என் பொண்ணை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? இங்க வந்து அம்மாக்கும் பொண்ணுக்கும் என் பொண்ணை பத்தி குறை சொல்லி பேச நிறைய இருக்கும்ல. அங்க நாங்க எல்லாருமே இருக்கோம். ஒளிஞ்சு ஒளிஞ்சு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு தானே பேச முடியும். இங்கன்னா அப்படி இருக்க முடியாதுல்ல உங்களால. இங்க வந்து நல்ல ஃப்ரீடமா நல்ல சௌரியமா இருக்கும். என் பிள்ளைய பத்தி குறை சொல்லிக்கிட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு கிடக்கு 2 பேருக்கும். அதனால இங்க வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடு. நான் ஒண்ணு முந்தைய மாதிரி எல்லாம் இல்லம்மா, நான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவதான். என்னத்த பேசுறீங்க? நான் யார் ரேஷ்மாக்காவை பத்தி தப்பு தப்பா பேச போறேன்? கரிச்சு கொட்டிக்கிட்டு நான் ஏன் அவங்கள திட்ட போறேன்? நடிக்காதானோ, எல்லாம் தெரியும் எனக்கு. அது எனக்கு புரியல. அதான் சொல்றேனே, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஏன் இப்படி நடிக்கிறீங்க? அம்மாவும் அவளுமா சேர்ந்துக்கிட்டு எப்படி 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 உங்க வீட்டு கல்யாணம்? உங்க அம்மா எப்படி வாய் கூசாம இப்படி சிரிச்சுக்கிட்டு நடிக்கிறாங்க? நீ அதுக்கு மேல நடிக்கிற. ஆரம்பத்துல உன் விஷயத்துல நான் நடந்துக்கிறதுலாம் தப்புதானோ, ஆனா இப்போ நான் கரெக்டா தான் இல்லையோன்னு சொல்லிட்டு தோணுது. மத்த மாமியார் மாதிரி இல்லையோ உன்கிட்டன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நான் உன்கிட்ட மத்த மாமியார் மாதிரி இல்லாம எல்லா விஷயத்திலயும் அணுன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரேஷ்மா கூட இந்த விஷயத்துல வருத்தப்பட்டா. உன் மருமா வந்தவனே எனக்கு கண்டுக்கிறதே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவ மாசமா இருக்க பிள்ளை, அதனாலதான் அந்த பிள்ளைக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யறான்னு சொல்லிட்டு அவகிட்ட முதல் கொண்டு உனக்காண்டி பேசினேன். ஆனா நீ என் பிள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க, ஆத்தா கரியும் மோவலமா சேர்ந்து. அப்படிதானே? சத்தியமா நான் ரேஷ்மாக்காவை பத்தி எதுவுமே தப்பா பேசலத்த. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்ல. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. நான் யாருக்கிட்டயும் ரேஷ்மாக்காவை பத்தி இது வரைக்கும் தப்பா பேசுறது இல்ல அத்த, சத்தியமா.
என் குழந்தை மேல சத்தியமா சொல்றாத்த. அனோ வாய மூடிக்கிட்டு இரு. வயித்துல இருக்கிறது உன் பிள்ளை மட்டும் இல்ல, என் பேர குழந்தையும் தான். பேர குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் அப்படியே வேண்டான பொறுமையா இருக்கேன். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. வாய் கூசாம இப்படி சத்தியம் பண்ற வெக்கமா இல்ல உனக்கு? கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுல வச்சு உன் ஆத்தாக்காரிக்கு போன் பண்ணும்போது என்னடி பேசுன நீ அவகிட்ட? நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிளைக்கு நகை பண்ணாரே, அந்த 5 லட்சம் இவர் கையில இருந்து தான் பண்ணிருக்காரு. மீதி காசையும் இவர் தான் கொடுக்கணும். வேற ஒருத்தவர் தான் மீதி காசு கொடுத்திருக்காரு. கொடுத்து நகையை வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த மீதி கடனை இவர் தான் அடைக்கணும். எல்லா கடனும் இவர் பேலதான் இருக்கு அப்படின்னு நீ உன் அம்மா கிட்ட சொல்லல? இப்ப கூட அங்க சண்டையை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இங்க வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாமையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கிடக்க. உன்கிட்ட இருக்க நகையை எங்க அவன் வாங்கிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு செலவு பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு உன் அம்மாக்காரி பிளான் போட்டு கொடுத்தது. அதனாலதான் நீ அங்க இருந்து வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். தெரியாம ஒண்ணும் இல்ல, எல்லா விஷயத்தையும் ரேஷ்மா சொல்லிட்டான். நீ உன் அம்மாக்காரியும் பேசுனது மொத்தத்தையும் என் பிள்ளை கேட்டுட்டு இன்னைக்கு என் பிள்ளை எந்த நிலைமையில இருக்கு தெரியுமாடி உனக்கு? உன்னை என் பிள்ளையா நினைச்சதுக்கு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல நீ. அதன பேசுனது உண்மைதான். இப்படி எல்லாம் நான் சத்தியமா நினைச்சு பேசல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, வாய மூடானு. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என் பிள்ளையா தானே நினைச்சேன். அத சத்தியமான ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்களேன். இன்னொரு வாட்டி பேசுனேன் வேண்டாம், உன்கிட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆனா நீ நடிக்கிற நடிப்பு இருக்கு பாரு, இத பார்த்ததுக்கு அப்புறமா கேட்காம இருக்க முடியல. உனக்கு தெரியணும்ல, சிரிச்சு சிரிச்சு இழிச்சு இழிச்சு பேசுற பாரு என்கிட்ட. இந்த மாதிரி பேசக்கூடாது, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு சொல்லிட்டு அதனாலதான் சொல்றேன். இந்த விஷயத்த 10 செகண்ட் ஆகாது என் பையன் கிட்ட சொல்றதுக்கு. சொன்னன்னு வச்சுக்கோ, உன்னதான் அடிச்சு விரட்டுவான். என் அக்காக்கு பண்றத கணக்கு பாக்குறியா? என் அக்காவை இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி என் பொண்ணு போடுற பிச்சையில வாழ்ந்துகிட்டு போகும். அது ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்களேன். எந்த அனு மேல ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. சத்தியமா அப்படிலாம் சொல்லல. அப்படிலாம் சொல்லல. நான் சொன்னேன்னு சொல்ல போறேன். நீங்க நம்புங்க ப்ளீஸ். மேல எந்தின நீங்க நம்புறேன்னு சொல்லுங்க, நான் எந்திக்கிறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. மேல எந்தி. நீங்க கேக்குறேன்னு சொல்லுங்க, நான் எந்திக்கிறேன். வயித்துல குழந்தை இருக்கானு எந்தி. நீங்க கேக்குறேன்னு சொல்லுங்க. எந்தி கேக்குறேன். அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு காலில் விழுந்துகிட்டு இருக்க தொப்புன்னு குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணு அடிபட்டுனா என்ன பண்ணுவேன்? வயித்துல பட்டுதுனா எந்தி.